சவுதிக்கு டூரிசம்காகவோ இல்லை பிஸ்னஸ்க்காகவோ இல்லை ஹஜ்ஜுக்காகவோ உம்ராவுக்காகவோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா அதுக்குண்டான வேக்சினேஷன் சட்டம் இப்போத்தி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கடமையாக்கப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லோ ஃபீவர் கார்டு. இந்த எல்லோ ஃபீவர் கார்டு யாருக்கு அப்படின்னாக்கா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் சிட்டிசன்ஸும் மற்றும் அங்கே ரெசிடென்ட்ஸ்க்கும். ஸோ ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் யாரெல்லாம் சவுதிக்கு என்ட்ரி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருமே எல்லோ வேக்சினேஷன் கார்டு எடுத்துருக்கணுங்க. ஒன்று. ரெண்டாவது தான் ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னா மெனிங்கோ கோக்கல் மெனிஞ்சிட்டிஸ். அதாவது இது ஒரு விதமான மூளைக்காய்ச்சலுக்கு உண்டான வேக்சினேஷனுங்க. யாரெல்லாம் சவுதி அரேபியாவுக்கு விசிட்காகவோ உம்ராவுக்காகவோ ஹஜ்ஜுக்காகவோ என்ட்ரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கடமையாக்கப்பட்டிருக்காங்கங்க. மேலும் அந்த வேக்சினேஷன் WHO அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்ரூவ் பண்ணியிருக்கிற அக்செப்ட் பண்ணுற ஒரு நல்ல வேக்சினேஷன் சென்டர்லேருந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அது வெறும் உம்ரா விசிட் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவில் யாரெல்லாம் தங்கியிருக்கிறாங்களோ, சவுதி அரேபியாவுக்குள்ளே மட்டும் இல்லாமல் பார்டரில் யாரெல்லாம் தங்கியிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உள்ளே வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காகவும், மக்காவிலையும் மதினாவிலையும் தங்கியே இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த மெனிங்கோகோக்கல் மெனிஞ்சிட்டிஸ் வேக்சினேஷன் கடமையாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் எல்லாருமே இந்த வேக்சினேஷன் எடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லை, இந்த வேக்சினேஷனு 2 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கும் மற்றும் பெரியவங்களுக்கும் கட்டாயம். நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு 10 நாளுக்கு முன்னாடியாச்சும் இந்த வேக்சினேஷன் எடுத்தாகணும். இந்த வேக்சினேஷன் 3 வருஷத்துக்கு செல்லுபடி ஆகும். ஸோ 3 வருஷத்துக்கு கவலை இல்லாமல் நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் வேக்சினேஷன் எடுக்காமல் நீங்கள் சவுதிக்கு விசிட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது என்னென்னா போலியோ வேக்சினேஷன். எந்தெந்த கண்ட்ரிலாம் போலியோ கண்ட்ரிஸ்னு செட் பண்ணியிருக்காங்களோ, போலியோ கேசஸ் ரிப்போர்ட் பண்ண கண்ட்ரிஸ், அந்த கண்ட்ரிஸோடைய ரெசிடென்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த போலியோ வேக்சினேஷன் எடுத்துருக்கணும். ஃபைனலாக சீசனல் வேக்சினேஷன், சீசனல் இன்ஃப்ளூயன்ஸா வேக்சினேஷன். இந்த இன்ஃப்ளூயன்ஸா வேக்சினேஷன் எல்லாருமே எடுத்துருக்கணும். இது போன வருஷம் 2024 பிப்ரவரியே இந்த சட்டம் போட்டுட்டாங்க. ஸோ யாரெல்லாம் என்ட்ரி ஆகிறாங்களோ இன்ஃப்ளூயன்ஸா வேக்சினேஷன் எடுத்துருக்கணுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு 2 டோஸ் எடுத்துருக்கணும். 2 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே 1 டோஸ் எடுத்திருந்தாலே போதும். லாஸ்ட் டைம் நானும் தான் போயிருந்தேன். பார்டரில் யாருமே அந்த வேக்சினேஷன் கார்டை திறந்து கூட பார்க்கல. அதுக்காக நீங்கள் எடுக்க வேணாம்னு நான் சொல்லலை. நம்ம டைம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, புடலங்காயம் பாம்பா மாறும். யார் செக் பண்ணுவான்னு தெரியாது, யார் நம்மளோட வேக்சினேஷன் கார்டை செக் பண்ணான்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வேக்சினேஷனுடைய ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணியே இருக்கணும். உங்களோட பொண்ணான கையில் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனுக்கு என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. அன்டில் தட் உங்கள் அமீரகன்.